ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான சன்னா, அதாச்சும் பிளாக் சன்னா, கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை வச்சு எப்படி கிறிஸ்பியாக தோசை செய்யலான்னு பார்க்கலாமா? இது வந்து ஹை ப்ரோட்டீனான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இதில் டயட்டில் இருக்கவங்க கூட இதை சாப்பிட்லாம். இதில் இட்லி பண்ணால் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது, தோசை பண்ணி நல்லா சாப்பிட்லாம். ஓகேவா? இதுக்கு எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். அதுக்கு நைட்டே இதில் 1 டம்ளர் கருப்பு கொண்டக்கடலையை போட்டுக்கலாம். இந்த டம்ளரால் அதே டம்ளரால் 1 டம்ளர் அரிசி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அரிசி வந்து நான் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான், பச்சை அரிசி போட்டிருக்கேன். அதே டம்ளரால் 1/2 டம்ளர் உளுந்து போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், நம்ம கையில் எடுத்து விடுவது வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த ரேஷியோ வந்து ஒரு 10-12 தோசை வரும். அந்த தோசை அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். மார்னிங் அந்த எடுத்து பார்த்தா நல்லா ஊறி இருக்கும். தண்ணி கொஞ்சம் நிறைய விட்டு ஊற வைக்கணும், அப்போ தான் நல்லா ஊறி வரும். நல்லா ஊறினோன்னே அதை பறைச்சிக்கலாமா? மிக்ஸி ஜாரில் நம்ம நைட்டு ஊற வச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அது கூட 1 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப குறைன்னு அரைக்காமல் மீடியமாக அரைக்கணும். மீடியம் பதத்தில் கொஞ்சம் லைட்டாக குறைப்பாக இருந்தால் தான் தோசைக்கு சூப்பராக இருக்கும். அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்ந்து கலந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் அந்த மாவு இருக்கணும். தண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சாதான் நல்லா அரைப்படும். ஓகேவா? கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்து அந்த மிக்சியிலே தண்ணி சேர்த்து ஊற்றி இந்த மாதிரி நல்ல தோசை பேட்டரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ரெடி பண்ணி வச்சதை உடனே கூட ஊற்றலாம். இது புளிக்கணும்னு அவசியமே இல்லை. மேபி ஒரு 1/2 hour போட்டு வச்சுருந்தாலும் நல்லா புளிச்சிரும். அப்புறம் தோசைக்கல்லில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இப்படி நல்லா ஊற்றி எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா கிறிஸ்பியான தோசை வரும். சூப்பராக இருக்கும் தோசை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றாமல் செஞ்சு பாருங்களேன், இன்னமும் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றினா அதை விட சூப்பராக இருக்கும். டயட்டில் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அப்புறம் அதுக்கு சைட் டிஷ் வந்து ஒரு 10 பூண்டு, 6 பட்டை மிளகாய் போட்டிருக்கேன். இது ரொம்ப காரம் இருக்காது, அதனால் இவ்வளோ போட்டேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம், ஒரு 1/2 தக்காளி போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து பச்சையாகவே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்தோன்னா நம்மளோட சட்னி ரெடி. சூப்பராக இருக்கும் கார சட்னி. இந்த கார சட்னிக்கும் தோசைக்கும் அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா செஞ்சு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்ததுக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்.